அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று அயோத்தியில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் ராமர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவு. ராமர் கோவில் இந்து சமயத்தின் மும்மூர்த்திகள் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டு வரும் ஒரு இந்து கோவிலாகும். இது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடமான அயோத்தி நகரத்தில் அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் கடவுள் விஷ்ணுவின் அவதாரமான கடவுள் ராமருக்கு உருவாக்கப்பட்ட இந்த கோவில் மொத்தம் 70 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்கிறது. இந்த பிரம்மாண்ட கோவில் எப்படி இருக்கும் என்பதை அறிய உலகமே ஆர்வம் கொண்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 5 உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். 1800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் ராமர் கோயில் கட்டுவதற்கு ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதன் பிறகு கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக பொதுமக்கள், தொழிலதிபர்கள் என பலரும் தங்களால் முடிந்த நிதி உதவியையும் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 1800 கோடி மதிப்பீட்டில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உழைப்பில் இந்த பிரம்மாண்ட கோயில் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் 2024 ஜனவரி 22 நடத்த முடிவு செய்துள்ளது என ராம ஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொதுவாக கும்பாபிஷேகத்திற்கு புனித நதிகளில் இருந்தும் ஆறுகளில் இருந்தும் புனித நீர் எடுத்து வருவது வழக்கம். இந்த புனித நீர் கொண்டு ஒவ்வொரு கோவிலிலும் கும்பாபிஷேக நாளன்று கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு குடமுழக்கு விழா நடத்தி வைக்கப்படும். அந்த வகையில் கங்கை, யமுனா, காவேரி, பிரம்மபுத்திரா உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள 21 நதிகளிலிருந்து புனித நீர் அடங்கிய குடங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த 21 ஆறுகளின் புனித நீர் கும்பகோணம் மகாமக குளத்தில் இருந்து புறப்பட்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து சேர இருக்கிறது. அயோத்திக்கு தற்போது 2.5 கோடி சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் கோயில் திறப்புக்கு பிறகு கோயில் நகரமான அயோத்திக்கு வரும் சுற்றுலா பயணியர் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமர் கோவில் கட்டுமானம் அழகிய கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடவுள் மீது பக்தர்கள் வைத்த நம்பிக்கை மற்றும் பொறியாளர்கள் அவர்களது திறமை மீது வைத்த அபிமானத்தை வெளிப்படுத்துகிறது. ராமர் கோவிலின் அசல் வடிவமைப்பு 1988 ஆண்டில் குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த ஷோம்புரா குடும்பத்தால் வடிவமைக்கப்பட்டது. குஜராத்தின் சோம்நாத் கோவில் உட்பட உலகளவில் 100க்கும் மேற்பட்ட கோயில்களை வடிவமைப்பதில் 15 தலைமுறைகளாக இக்குடும்பத்தினர் பங்களித்துள்ளனர். ராமர் கோவிலின் தலைமை கட்டடக் கலைஞர் சந்திரகாந்த் சோம்புரா, இவரது 2 மகன்களான நிகில் சோம்புரா, ஆஷிஷ் சோம்புரா அவருக்கு உதவியாக இருக்கின்றனர். அவர்களும் கட்டடக் கலைஞர்களே.
ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேத்ராவின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் கூறியதாவது: இக்கோவில் 392 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 44 கதவுகள் வழியாக இக்கோவிலுக்குள் செல்ல முடியும். இதில் 14 கதவுகள் தங்கத்தாலானவை. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட கற்களால் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இருந்து மரம், தெலுங்கானாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட கிரானைட் கற்களை தமிழகத்தை சேர்ந்த தச்சகர்கள் வடிவமைத்துள்ளனர். மேலும் கர்நாடகாவில் இருந்து கிரானைட் தொழிலாளர்கள், ராஜஸ்தானில் இருந்து சிலை செதுக்குபவர்கள் மற்றும் ஒடிசாவில் இருந்து மணற்கல் செதுக்குபவர்கள் வாயிலாக கிரானைட் கற்கள் உருளை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. ராமர் கோவிலில் 2 வெவ்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடவுள் ராமரின் குழந்தை சிலை தரைதளத்திலும், முதல் தளத்தில் கடவுள் ராமரின் இளம் வயது சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 732 மீட்டர் நீளமும் 14 அடி அகலமும் கொண்ட இக்கோவிலை சுற்றி வரும் வட்டப்பாதை அமைத்துள்ளது. இது வடமாநிலங்களில் உள்ள கோயில்களிலேயே அதிகம். பிரதான சந்நிதியை தவிர 2 மாடிகள் மற்றும் 14 அடி அகலமுள்ள சுற்றுப்பாதையின் 4 மூலைகளிலும் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் ராமாயணத்தை சித்தரிக்கும் 125 வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டு உள்ளன. சூரியன், பகவதி, கணபதி, சிவன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களும் இதில் அடங்கும். வடக்கு பக்கத்தில் அன்னபூரணி, ஹனுமான் ஆகியோருக்கு கோவில்கள் உள்ளன. கோவிலின் தெற்கு பகுதியில் கடவுள் ராமருடன் தொடர்புடைய வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், தென்னிந்தியாவின் அகத்திய முனிவரின் கோயில்களும் உள்ளன. மேலும் கங்கையை கடக்க ராமருக்கு உதவிய படகோட்டி நிஷாத் ராஜ், ராமர் மற்றும் அகல்யா தேவிக்கு பழங்களை வழங்கிய பழங்குடி துறவி ஷப்ரி ஆகியோரின் கோயில்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் சீதையை இலங்கை அரசன் ராவணன் கடத்திய போது அவருடன் சண்டையிட்ட பறவை ஜடாயுவின் சிலையும் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இப்படி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் பரந்து விரிந்த 70 ஏக்கர் நிலத்தில் 600க்கும் மேற்பட்ட செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 1 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நேரடி மின் இணைப்பு ஆகியவற்றுடன் இக்கோவில் மிகவும் ஜொலிப்புடன் ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகத்துடன் பிரசித்தி பெற இருக்கிறது. நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு என்னுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மைல்கல். ஆகவே தயவுசெய்து நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் லைக் செஞ்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.